சிவகாமியின் சபதம். ஆயனர் சிவகாமியிடம் சிவகாமியின் திருமண பேச்சை எடுத்த பொழுது தனக்கு திருமணம் வேண்டாம், தான் புத்த பிக்குணியாகி விடுகிறேன் என்று கூறுகிறாள் சிவகாமி. அவள் இவ்வண்ணம் கூறி வாய்மூடவே வாசலில் புத்தம் சரணம் கச்சாமி என்ற குரலில் நாகநந்தி அடிகள் வந்து நின்றார். அடுத்தது என்ன நடந்தது வாருங்கள் பார்க்கலாம். அத்தியாயம் 13. அமர சிருஷ்டி. புத்த பிக்குவின் குரலை கேட்டதும் திரும்பி பார்த்த ஆயனர் விரைந்தெழுந்து, வாருங்கள் அடிகளே வாருங்கள் என்று கூறிக்கொண்டே வாசற்படியை நோக்கிச் சென்றார். சிவகாமி அவசரமாக எழுந்து அருகிலிருந்த தூணை பிடித்து கொண்டு நின்றாள். உள்ளே நுழைந்த பிக்கு நாலாபுறமும் சுற்றி பார்த்துவிட்டு, ஆயனரே, நான் சென்ற தடவை வந்து போன பின்னர் புதிய சிலைகள் செய்திருக்கிறீர்களோ என்றார். ஆம் சுவாமி, அப்புறம் 12 ஹஸ்த வகைகளை அமைத்திருக்கிறேன். இதோ பாருங்கள், இந்த சிலைகள் எல்லாம் புதியவை என்றார் ஆயனர். பிக்கு ஆயனர் காட்டிய சிலைகளை கண்ணோட்டமாய் பார்த்துவிட்டு தூணை பிடித்து கொண்டு நின்ற சிவகாமியை நோக்கியபடி, அதோ அந்த தூணின் அருகில் நிற்பதும் சிலைதானோ என்று வினவினார். அப்போது புத்த பிக்குவின் கடூர முகத்தில் தோன்றிய புன்னகை அந்த முகத்தின் விகாரத்தை அதிகமாக்கிற்று.